எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இந்த பொங்கல் பரிசு தொகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2021 கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2021 பொங்கலுக்காக சிறப்பு தொகை வந்து ஐயா எடப்பாடியார் கொடுத்தாரு, 2500 ரூபாய். இந்த 2500 ரூபாய் கொடுத்த போது இன்றைய முதல்வர் முந்தைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாருன்னா, 2500 கூட இன்னொரு 1500 சேர்த்து 4000 5000 கொடுங்க அப்படின்னு சொன்னார். அது 4000 தான் வரும், அது ஒரு மிஸ்டேக்கில் சொன்னாப்புல. அதுக்கப்புறம் இன்றைய துணை முதல்வர் 2500 ரூபா பத்தாது, 5000 கொடுங்க அப்படின்னாங்க. திமுக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது பத்தாதுங்க, 5000 கொடுங்க அப்படின்ட்டு எல்லாரும் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க. நிதி நிலைமை அவ்வளோ சீராக இல்லை, இருந்தாலும் 2500 ரூபா மாண்புமிகு எடப்பாடியார் கொடுத்தாரு. இப்போ இவங்க 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 பொங்கலுக்கு பொங்கல் சிறப்பு தொகை மட்டும் தான் கொடுத்தாங்க. அதில் மெல்டிங் எவ்வளோலாம் வந்தது இல்லைங்களா, அது 22 கொடுத்தாங்க. 23 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 24 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 25 எதுவுமே கொடுக்கவே இல்லை. இப்போ 26 எலெக்ஷன் வரதால வாக்குகளை வாங்குறதுக்காக 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்க, 21 2500 ரூபாய் கொடுக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க இப்போ கொடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் 3000 ரூபாய். வெறும் 3000 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த 5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் ப்ளஸ் இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 5000 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஐயோகத்தனம் தெரியுங்களா? இதெல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது 3000 ரூபா கொடுத்துட்டு வாக்குகளாக மாற்றிடலாம்னு நினச்சா அதை விட மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த முறை நம்ம ஆட்சியில் அமர்வோம். எடப்பாடியார் அவர்கள் அரியணையில் அமர்ந்த பிறகு பொங்கல் சிறப்பு தொகுப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை விட அதிகமாக கிடைக்கும். 5000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு. வருடம் கண்டிப்பாக தருவாப்புல. அதுக்காக நம்ம கடுமையாக உழைப்போம். அதிமுகவை அரியணையில்